ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 5-6 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் இருக்குது, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி இந்த காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஷோன் இந்த ஃபிகர் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா நமக்கு இந்த சைடில் இருக்க 1 and 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது, இந்த சைடு 4 and 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்கா. அப்போ இது ரெண்டும் வந்து 1 and 1 + 2 வந்து 3, 4 + 2 6. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும், 3, 6, 6 இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இது மூணுமே பேரலில் இருக்குது. ஸோ 1/R ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 + 1/6 + 1/6ன்னு போட்டோன்னா நமக்கு வந்து R ஈக்குவலன்ட் வந்து 3/2ன்னு கிடைக்கும். 3 ரெசிஸ்டன்ஸுமே பேரலில் இருந்தால் நமக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்மில் இருக்குது, அது இங்கே கொடுத்துருக்கேன் பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின்லேயே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பியில் இருக்க ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு 3 டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே 3 Ohm ரெசிஸ்டன்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் எடுத்துக்குவோம். அந்த டைமண்ட் எடுத்து தனியாக வரைஞ்சாச்சு. தனியாக வரைஞ்சதுபடி பார்த்தோம்னா நமக்கு மேலே இருக்க ரெண்டுமே சீரீஸில் இருக்குது, கீழே இருக்க ரெண்டுமே சீரீஸில் இருக்கா. அப்போ வந்து 6 Ohm 6 Ohm இந்த 2 6மே நமக்கு பேரலாக இருக்குது. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து 3 Ohm ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். மொத்தமாக 3 டைமண்ட் இருக்குது. ஒரு டைமண்ட்க்கு 3 Ohm ரெசிஸ்டன்ஸ்னால் 3 டைமண்ட்க்கு 9 Ohm ரெசிஸ்டன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிராஸ் மாதிரி போட்டு 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே கரண்ட்டு பிரிஞ்சிச்சுன்னா அது பேரலாக, இந்த 4லேயுமே கரண்ட்டு பிரியுது. ஸோ 4மே பேரலாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு R/4ன்னு ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினில் வந்து 2 வயர் கொடுத்துருக்காங்க, ஒரு வயர் ஏ வயர் பி. இது ரெண்டுமே கனெக்டடில் இல்லாமல் இருக்குது. நல்லா பண்ணுவோம், இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அது கனெக்டட் இல்லைன்னு அர்த்தம். ஒய்க்கு இசட்னால ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 7 Ohm 6 Ohm சீரீஸில் இருக்குது, ஏன்னா கனெக்டடில் இல்லை. 2 Ohm 5 Ohm சீரீஸில் இருக்குது, ஏன்னா கனெக்டடில் இல்லை. ரெண்டுமே அது கிராஸ் கனெக்டடில் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி வரும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ அதை வந்து நம்ம ரீசால்வ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும். 13/7 13 7 பேரலில் இருக்குது. ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு 4.55 Ohms கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் இருக்க 7 Ohm ரெசிஸ்டன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போனா 2 Ohm 3 Ohm சீரீஸில் இருக்குது, 4 Ohm 6 Ohm சீரீஸில் இருக்கா. அப்போ நமக்கு மேலே இது ஆட் பண்ணால் 5 Ohm, கீழே 10 Ohm. 5 Ohm 10 Ohm பேரலில் இருக்குது. அப்போ நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 10/3 நமக்கு கிடச்சிரும். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதை வோல்டேஜ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் இருக்குது, ஒரிஜினல் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் மெத்தட் பார்த்துட்டு அப்புறம் ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் அப்ளை பண்ண போகிற கான்செப்ட் வந்து ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லான்னு என்னென்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட்டு. அதோட ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ V = IR. இப்போ அந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்ப்போம். அந்த சர்க்கியூட்டை நான் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஏசியும் பிசியும் வந்து சீரீஸில் இருக்குது. சீரீஸில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா R1 + R2 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா 6 Ohms வந்துருச்சா. நெக்ஸ்ட் அந்த சர்க்கியூட்டில் இருக்க ஏபியில் இருக்க 3 Ohm ரெசிஸ்டன்ஸும் இப்போ நம்ம வந்திருக்க 6 Ohm ரெசிஸ்டன்ஸும் பேரலில் இருக்குது. பேரலில் இருந்தால் என்ன ஃபார்முலா, 1/R ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. அப்போ நமக்கு 6 × 3 / 6 + 3ன்னு வரும். அப்போ வந்து நமக்கு வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 Ohm, மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 Ohm இருக்குது. இதை ஓம்ஸ் லால அப்ளை பண்ணணும். நமக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட். அப்போ 2/2 = 1 Ohm. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக், ஒரு ஃபார்முலா பார்ப்போம். அந்த ஃபார்முலா எதுக்கு அப்ளை ஆகும்னா, ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸ் 3மே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 3 3 3 இருந்துச்சுல, அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தாலும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். அந்த ஃபார்முலா என்னென்னா I = 3V/2R. இது மாதிரி நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலாம், எந்த கான்செப்ட், எந்த ஷார்ட்கட்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன், அதோட ஆன்சரை வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். இதில் வந்து கரண்ட்டு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.